percentage of holding. So percentage of holding எவ்வளோ? அதுக்கு என்ன பண்ணணும்? 48,000 ஷேர்ஸ். மொத்தமா எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? They have 60,000. yes. What is the percentage of holding? Pika. Madam? 80%. So 80% percentage of holding. 80%. Yes. Then step 2. Step 2 என்னது? Analysis of reserve. Analysis of profit. Step 2. Analysis of profit. Step 2 analysis of profit. Okay va? So what will you do? Pre-acquisition, post-acquisition. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? Capital profit, Capital. revenue profit. Clear? No. Rashid, total எவ்வளோ? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னென்ன ரிசர்வா? ரிசர்வ் P&L. Yes, limited. Pre-acquisition reserve எவ்வளோ? 1,20,000. 1,20,000 Reserve. 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 Free Okay. capital. And P&L? 90,000 profit. 90,000. ஓகே. டோட்டல் எவ்வளோ? டோட்டல்ல வந்து ஜெனரல் ரிசர்வ் 1,80,000. இது என்ன இல்லஸ்ட்ரேஷன் சார்? வெரி Illustration 8. illustration 8. P&L வந்து 2,10,000. 2,10,000 P&L. 2,10,000. பக்கா? ஓகே. இது வரைக்கும் டவுட் இருக்கா ரஷித்? கிளியர் மேடம்? 1,20,000 post acquisition profit வந்து 1,20,000. அதுக்கு முன்னாடி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் படிச்சிடலாம். தென் we will proceed. ஓகே. இது எழுதிடலாம். 60,000. இது வந்து எவ்வளோ? 1,20,000. 1,20,000. ஓகேவா? ஓகே. Now read that adjustment. சரி, நானே படிக்கிறேன். ஓகேவா? Immediately on purchase of shares H Limited, immediately on purchase of shares, H Limited received rupees 48,000 as dividend from S Limited, which was credited to P&L account. பண்ணலாமா கூடாதா? டிவிடெண்ட் P&L அக்கவுண்ட் பண்ண கூடாது. பண்ண கூடாது. ஆனா பண்ணிட்டாங்க. சோ என்ன பண்ணலாம்? ரிவர்ஸ் பண்ணு. ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? சோ how will you reverse it? 48,000 48,000 P&L to dividend. So P&L கிரெடிட்ல பண்ணணும் சார். போஸ்ட் அது எப்படிங்க மென்ஷன் பண்ண தெரியல. சோ ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளவு டிவிடெண்ட் பே பண்ணிருக்காங்க? how much dividend they have paid? 48,000 தானே சார்? 48,000 they have paid. அது வந்து H Limitedக்கு மட்டும் தான். அப்ப மொத்தமா how much dividend they would have paid? What is the total amount of dividend they would have paid? Okay. How will you calculate that? மீதி 20%. அது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 48,000. கொஸ்டின் புரியுதா? Yes, yes. 48,000 டிவிடெண்ட் வந்து 80% ஆஃப் ஷேர் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு. அப்ப மீதி 20% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். Exactly. ஷேர் பண்ணணும். Exactly. So how will you find out? Wait. என்ன பண்றீங்க? தெரியலங்க சார் எப்படி. ஃபர்ஸ்ட் வாட் தே ஹேவ் given in the question அப்படின்னா, they first நீங்க சொன்னது கரெக்ட் தான். 48,000 வந்து 80% then total dividend is they have paid 60,000. கரெக்டா? Yes.
அந்த 60,000 என்ன பண்ணணும்? 60,000ல 48,000 வந்து 80%, மீதி வந்து 12,000 Simple. அப்படிங்களா? Now listen. Wait. See, listen carefully. Easy only. இப்போ டிவிடெண்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி திஸ் லைன். ஓகேவா? இப்போ சப்சிடரி கம்பெனி டிவிடெண்ட் பே பண்ணிட்டாங்க. சப்சிடரி கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க? டிவிடெண்ட் பே பண்ணிட்டாங்க. ஹவு மச் டிவிடெண்ட் தே வுட் ஹவ் பெய்ட் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 48,000 பே பண்ணிருக்காங்க ஹோல்டிங் கம்பெனிக்கு. தட் இஸ் 80% அப்படின்னா 100% எவ்வளவு டிவிடெண்ட் பே பண்ணிருப்பாங்க? 60,000 they have paid. அந்த 60,000 எதுல இருந்து நீங்க கம்மி பண்ணிக்கணும்? You should reduce it from pre-acquisition profit. புரியுதா? Here what assumption we are taking? They are paid from pre-acquisition profit. புரியுதா? Getting? Should I repeat again? அப்ப 12,000 தான் சார் டிவிடெண்ட். அது அப்போ மீதி 12,000 wait. அதெல்லாம் வேண்டாமா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் what we have done and what we have done 48,000 entire dividend post acquisition only pay பண்ணிருக்காங்க. So then post now how much it will become? It will become how much? 1,50,000 கரெக்டா? ப்ரீ அக்விசிஷன். போஸ்ட் அக்விசிஷன் எவ்வளோ? 1,80,000 கரெக்டா? புரியுதா? என்ன கஷ்டமா சொன்னா சிவனேஷ் ஓகேவா? ஓகே தான் சார். இல்ல ஏதோ டர்புலன்ஸ் இருக்கு. இல்ல ஓகே. ரஷீத் சார் புரியுதா? பிரேக் வேணுமா இருக்காச்சும்? நல்லா ஆயிட்டீங்க எல்லாம். இல்ல முடிச்சுட்டே போயிடலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதுல இருந்து பிரிங்க. ஹவு மச் யூ வில் கெட்? ஹோல்டிங் கம்பெனி 80%, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் 20%. எவ்வளோ? 12. 1,20,000. 1,20,000 கரெக்ட் தானே? இது எவ்வளோ? 30,000 எவ்வளோ? 30,000. 1,80,000 இருந்து 80% எவ்வளோ? ஜிபிகா 1,44,000. 1,44,000. ஓகேவா? ஈஸி. நோ லேட்டஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்னது? எது எங்க போறோம்? ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் இது எங்க போகும்? ஹோல்டிங்ல 1,12,000 மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது எங்க போகும்? கன்சாலிடேட்டட் பீரியட். ஹோல்டிங் கம்பெனி. அதுக்கு பேர் தான் கன்சாலிடேட்டட் பீரியட். கிளியரா? புரியுதா? எஸ் சார். எஸ். நோ கால்குலேட் how much you are getting. காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஓகே. காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் போடலாமா? will do. காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். So cost of control first. Goodwill. Now listen. What we are doing? Goodwill or capital. First cost of control எவ்வளோ? 5,70,000. 70,000. எவ்வளோ? 5,70,000. 5,70,000. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்ன வெயிட் பண்ணணும்? ரிசர்வ் டிவிடெண்ட். ஞாபகம் இருக்கா? எவ்வளோ? எவ்வளவு சார் டிவிடெண்ட்? 48. How much? 5,22,000. 5,22,000. ஓகேவா? கிளியர்? இதுக்கப்புறம் ஹேஸ் யூஷுவல் எவ்வளோ? மைனஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட். ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் எவ்வளோ இருக்கு? ஈக்விட்டி ஷேர் 6. அதுல 80% தான். 4,08,000. Subtract now how much you are getting? minus 4,80,000. 42,000. 42,000. Goodwill or capital reserve? சிவனேஷ் சொல்லுங்க. இதுதான் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் வந்து நெட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க சிவனேஷ்.
குட்வில்ல கேபிட்டல் ரிசர்வா? கீழே ஈக்விட்டி ஷேர் இது வந்து சொல்லுங்க. பிக். மேல வந்து 5,22,000 கொடுத்து அது நம்ம வாங்கியிருக்கோம். 5,22,000 கொடுத்து நம்ம Yes. வாங்கியிருக்கோமா? So, வாங்கிட்டு இருக்கோம். ஆனா அது ஆக்சுவலான ஷேர்ஸோட விலை வந்து 4,80,000. ஸோ குட்வில் அதிகமா கொடுத்து அதிகமா ஓகேவா? வாங்கியிருக்கோம். அவ்வளவுதான். புரியுதா? ஈஸி. ஓகே சார். எஸ் என்ன கூட்டு மண்ணப்பட சொல்றேன். நீங்க பாருங்க. ஜி பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மெட் பிளஸ் மாதிரி ஜி பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி பிளஸ்னா என்னது? பிளஸ்ல வந்துச்சுன்னா ஆன்சர் குட்வில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ரஷீத், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அடுத்த ஸ்டெப் என்னது? அடுத்த ஸ்டெப் 3 விஷயங்கள் எடுத்து வச்சுக்கணுமா? என்னென்ன 3 விஷயங்கள்? அதுக்கு வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ மைனாரிட்டி, Yes, sir. how much is the minority? குயிக்கா சொல்லிட்டே வாங்க. 20%. ஈக்விட்டி ஷேர்ஸ் எஸ் லிமிடெட் That's எவ்வளோ? 60,000. 60,000 into 20%. 12,000. 1,20,000 கரெக்டா? Yes. 7 is getting. Yes, sir. 1,30,000. Then pre-acquisition profit. Pre-acquisition profit எவ்வளோ? பார்க்கலையே. 1,20,000. Pre-acquisition profit 30,000. Then post-acquisition profit 36,000. Add it. Pre-acquisition profit 30,000. Then post-acquisition profit. Post-acquisition profit எவ்வளோ? Post-acquisition profit 32,000. ஓகேவா? கரெக்டா? அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? தினேஷ், அவ்வளவுதானா? இது அவ்வளவுதானேவா? இது மாதிரி கேட்கும்போது ஏதோ குண்ட குண்டக்கு இருக்குன்னு அர்த்தம். திங்க் திங்க் திங்க். ரஷீத் கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. ரஷீத், இன்னும் Minority interest also dividend கொடுக்கணும்ல சார்? வெரி குட். டிவிடெண்ட் யார் கூட தான் வந்து ஆட் பேக் பண்ணணும்? சப்சிடரி கம்பெனி தான் ஆட் பேக் பண்ணணும். பட் மைனர் இன்ட்ரெஸ்ட் they would have received properly. புரியுதா? Getting? Yes, sir. How much? How much they are getting? Dividend மேல போறீங்களா? You have to answer. எப்படி கண்டுபிடிப்பீங்க? Dividend 20% போடணும். நம்ம 80% போட்டோம்ல, 60,000 20% போட்டு 12,000 வருது. 8,000 வந்து 80% அப்படின்னா 20% எவ்வளவு? மேடம் சொல்லுங்க. 12,000. 12,000. இது அவ்வளவு சொல்றோம். Now add everything. டைரக்டா நம்ம 60,000 ஷேர்க்கே 20% போட்டாலே வந்துருது. போடலாம். 12,000. போடலாம் போடுறேன். Okay. அப்புறம் எப்படி அந்த 6,000 வந்துன்னு கேட்டீங்கன்னா? இல்ல அது அடானி ஷேர் டோட்டல். ஓகே, இப்போ ஃபைன். சின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு புரியும். மறுபடியும் நீங்க நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது புரியாது. சொல்லுங்க. ஆட் பண்ணி 1,94,000. 1,94,000. ஷியோரா? ஓகே. தென் தப்பாகுது. சாரி மேடம், this is 36,000. எவ்வளவு வருது இப்போ? 4 ஆட் பண்ணிக்கோங்க. 1,98,000. பக்கா? இப்போ ஸ்ட்ரைட்டாவே நம்ம we are going to solve balance sheet. அதுக்கு முன்னாடி 3 விஷயங்கள் எடுத்து வச்சுக்கணும். எந்தெந்த 3 விஷயங்கள்? Dividend, reserve surplus. We have to take 3. என்னென்னது? Minority interest. Post acquisition of எவ்வளோ? HMD பார்ட் மட்டும் பார்த்து சொல்லுங்க. இங்க பாருங்க. எவ்வளோ ரஷீத்? Post limited. எவ்வளோ? 1,44,000. வெரி குட். 1,44,000.
Right. ஸோ 1,44,000. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோ? 1,98,000. அதுக்கப்புறம் என்னது? குட்வில்லா கேபிட்டல் ரிசர்வா? குட்வில்லா கேபிட்டல் ரிசர்வா? இங்க குட்வில். ஹவு மச் இஸ் த குட்வில்? குட்வில் எவ்வளோ? 42,000. 42,000. பக்கா. ஸ்டெப் 4. இப்போ ஸ்டெப் 5 என்னது? ஸ்டெப் 5 பேலன்ஸ் ஷீட் இல்ல, ஸ்டெப் 5 பேலன்ஸ் ஷீட்டுக்கு முன்னாடி இந்த ரிசர்வையும் போட்டுக்கோம்ல. கன்சாலிடேட் ரிசர்வ். ஆட் பண்ணோம். கன்சாலிடேட்டட் ரிசர்வ். ஹோல்டிங் பிளஸ் சப்சிடரி அதான் ஆமா, ஹோல்டிங் முடிச்சு. ஃபர்ஸ்ட் ஹோல்டிங்ல எவ்வளவு இருக்கு? ஹோல்டிங் 2,40,000. 2,40,000. Then P&L 2,70,000. 2,70,000. 2 lakh. How much? 2 lakh? 40 2,40,000. 2,40,000. 2,70,000. P&L வந்து 2,70,000. இது வந்து ரிசர்வ், இது வந்து P&L 2 lakh 70. 70,000. 2,70,000. Then அதுக்கப்புறம் ரிசர்வ் எஸ்டிமேட்டடோட எஸ்டிமேட் ரிசர்வ் போஸ்ட் அக்விசிஷன் ரிசர்வ் 1,44,000. கரெக்டா? P&L போடணுமா? ஆமா, P&L எவ்வளவு? P&L போட தேவையில்ல. அதான் இந்த அமௌண்ட் இவ்வளவு வருதுன்ட்டு 6,54,000. how much you are getting? 6,50,000. 6,54,000. ஆமா சார். How much? 6,54,000. 54,000. 6,54,000, sir. 6,54,000. No. That's it. Balance sheet போட்டுடலாமா? That's it. Let's start doing balance sheet. First balance sheetல என்னது? Equity. Equity and liability. Equity, share capital. எவ்வளவு வரும்? Rashid, favorite part. 15 lakh. Very good. Then reserve and surplus. Reserve and surplus எவ்வளவு? 2,40,000. 40,000. இதுதான் சார், இதோ போட்டு வச்சுட்டோமே சார் நம்ம. அப்படியே எடுத்து எழுதுங்க. 6,54,000. அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்புறம் P&L. எல்லாமே சேர்த்து Minority interest, sir. இந்த ஸ்டெப்புக்காக இந்த அமௌண்ட் அரைவ் பண்றதை நம்ம தனியா ஸ்டெப் போடுறோம். ஏன்னா இதுதான் எரர் ஜோனு. புரியுதா? ஓகே, எஸ். Minority interest. வெரி குட். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஹவு மச்? 1,44,000. ஓகே. தென் கரண்ட் லைபிலிட்டிஸா? கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இருக்கு சார். கரண்ட் லைபிலிட்டி கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுக்கவே இல்லையே. ஏன் கொடுக்கல? சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் கரண்ட் 1 லைபிலிட்டி lakh. ஹெச் ஓடுது, எஸ் ஓடுது. 1 lakh. சார் அது ஒரு 1,40,000. நம்ம ஒர்க் அவுட் பண்ணல. என்னது? அதுக்கு என்ன நான் சொல்றேன். 1,50,000. ஓகேவா? இது வந்து எவ்வளவு? 1,20,000. ஓகேவா? இப்போ இதான் புது அட்ஜஸ்ட்மெண்ட். நவ் டர்ன் யுவர் பேஜ். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் இன்க்ளூட்ஸ் 45,000 டியூ டு ஹெச் லிமிடெட். இதுல இருக்கிற சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 45,000 டியூ டு ஹெச் லிமிடெடா. ஓகேவா? ஸோ சப்ட்ராக்ட் தட். கிளியர்? ஹவு மச் யூ ஆர் கெட்டிங்? குவிக். 25,000. அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாவே ஆட் பண்ணுங்க. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? 60 plus 30. Total 90,000. 90,000. தட்ஸ் இட். டோட்டல் பண்ணுங்க, எவ்வளவு வருது?
you will be getting 3,15,000. okay வா clear புரியுதா எவ்வளவு ஆன்சர் 11 lakh 26,67,000 1,50,000 ஓகே சார் Manish 15 lakh Okay, okay. எஸ் எஸ் okay ஃபுல்லாவே போட்டாச்சு நம்ம ஃபுல்லாவே முடிச்சாச்சு now asset now asset side so asset side என்னென்ன இருக்கு first fixed asset கரண்ட் அசட் ஃபிக்ஸட் அசட் சரி straight away என்ன பண்ணலாம் what you can do first fixed asset fixed asset H limited and plus S limited எவ்வளோ 13,50,000 சரி கரெக்டா 9 lakh plus 4 9 lakh plus 2,48,000 எஸ் ரஷீத் எஸ் லிமிட்டட் போடலையா சார் சார் இருக்கீங்களா ஃபாலோ பண்றீங்களா எஸ் சார் குட் வீடியோ எவ்வளோ சார் எஸ் வரும் லிமிட்டட் போடலாம் என்ன குட்வில் இல்ல எஸ் லிமிட்டட் 9 lakh ஓகே ஸ்டாக் போடலையா சார் போடுறோம் ஒன்றுனா போடுவோம் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் அது கரண்ட் அசெட் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் கேபிட்டல் ஓகே தென் குட் வில்லா தென் நீ கண்டுபிடிச்ச குட்வில் how much 42,000 அதுக்கப்புறம் ஸ்டாக் how much 2 lakh 40 plus 1 lakh 50 3 lakh 90 3 lakh 90,000 அதுக்கப்புறம் டெட்டர்ஸ் எவ்வளோ 8,40,000. 3,60,000 இல்ல தனித்தனியா சொல்லுங்க 3 lakh 8 lakh 60 40 plus 3 Plus lakh 60 4,80,000. 4 lakh 80 80 ஆனா இதுல என்ன இருக்கு இதுல யூ ஹவ் இன்க்ளூடட் 60,000 கொடுக்க வேண்டியது இருக்கு ஸோ சப்ட்ராக்ட் 60,000 மியூச்சுவல் ஓயிங் 7 lakh 80 ஓகே தட்ஸ் இட் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு குட்வில் இருக்கு சார் வேற என்ன இருக்கு அப்புறமா செக் என்ன சார் பண்றது from being accounted for the check cash in cash equivalent how much cash 60,000 90,000. Okay. 90 Plus 30,000. 60,000 plus 30,000 equal to 90,000 90 இந்த லாஸ்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க the difference being accounted for by a check in transfer so check in transfer எவ்வளோ அது 15,000 எப்படி சொல்லுவாங்க அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த 60,000 45,000 இருக்கா இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அது வந்து செக் போட்டுட்டாங்க செக் வந்துட்டு இருக்கு அதுதான் அதுக்கு மீனிங் அது செக் இன் டிரான்சிட் ஓகேவா புரியுதா இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஒன்று சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி டோட்டல் இட் ஹவு மச் யூஆர் கெட்டிங் குயிக் கேரேஜ் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க வாட் இஸ் த டோட்டல் 13,50,000 plus 42,000 plus 3,90,000 plus 7,80,000 plus 90,000 plus 15,000 30,45,000. எவ்வளோ வருது 30,45,000. 30 lakh மேடம் இது 42,000 மேடம் நீங்க 4,20,000 எடுத்திருப்பீங்க நானே போட்டுறேன் 13,50,000 பிளஸ் 42,000 ரஷீத் சொல்லுங்க ரஷீத் எவ்வளோ வருது plus 3 lakh 90,000 26,67,000. 20,000 Tally ஆயிடுச்சு. 90 பரவாயில்ல நானும் ஒரு வாட்டி போட்டுறேன் 15,000 எவ்வளோ 26,67,000 ஓகே புரிஞ்சுதா சரி இதுல ஐட்டம் மட்டும் நம்ம எடுக்கவே இல்லை என்னது அது கரெக்டா ஜிபிக்கு நான் போட்டது எல்லாமே கரெக்டா ஹேவ் வி கன்சிடர் எவ்ரி திங் சம் எல்லாமே கரெக்டா டேலி ஆயிடுச்சு கரெக்டா
ஆனா நம்ம ஒண்ணு எடுக்கவே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் தெரியல. எதுல சார் அசட் கொஸ்டின்ல கொடுத்த குட்வில் சார். When you are preparing consolidated balance sheet, you should not consider goodwill of neither holding company nor subsidiary company. Goodwill ஆட் பண்ண கூடாது. புரியுதா? Yes, sir. Note it down. Goodwill இருந்ததுன்னா just remove it. You should not consider it in consolidation. You should not consider it for the purpose of consolidation. Clear? இப்போ இதுல போட்டிருக்கீங்க இந்த குட்வில். இந்த goodwill தான் வந்து purchased goodwill. I hope you are aware. ஆமா. Only purchased goodwill. See, remember. யாரா CBSE படிச்சிருக்கீங்களா இங்க? Anyone studied CBSE? இல்ல. இல்லைன்னு சொல்லுங்கப்பா. இல்ல சார். சரி, okay. No, sir. See, as per the accounting standard 26, intangible asset, goodwill வந்து consolidated balance sheet நீங்க போட முடியுது. ஓகேவா? Not AS 26, AS 21 consolidation படி goodwill வந்து purchased goodwill மட்டும்தான் பேலன்ஸ் ஷீட்ல இன்கார்பரேட் பண்ணணும். செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்ல நீங்க இன்கார்பரேட் பண்ண கூடாது. பேலன்ஸ் ஷீட்ல ஒரு குட்வில் கொடுத்துருக்காங்கன்னா அது செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் ஷுட் நாட் பி கன்சிடர்டு ஃபார் கன்சாலிடேஷன். ஒன்லி பர்ச்சேஸ்டு குட்வில் ஷுட் பி கன்சிடர்ட் இன் த கன்சாலிடேஷன். பர்ச்சேஸ்டு குட்வில் என்னது? நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்குல்ல, அதான் பர்ச்சேஸ்டு குட்வில். 42,000 இஸ் த பர்ச்சேஸ்டு குட்வில். அந்த 42,000 மட்டும் ரெக்கார்ட் பண்ணுங்க. எதை ரெக்கார்ட் பண்ண கூடாது? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குட்வில்ல ரெக்கார்ட் பண்ண கூடாது. அக்கா, that's it. So this is the most comprehensive sum. With this, almost we are through with consolidation. இதுக்கப்புறம் hardly 1 or 2 adjustments and அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாகவும் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. Even then we will discuss. Then we can wind up the session. அக்கா, we can take break for எவ்வளவு நேரம் வேணும் break? ரஷி 2 o'clock சாப்பிட்டா ஓகேவா நீங்க? 2:30 ரஷீத் ஓகே. மேடம் பசிக்குதுன்னா 10 நிமிஷம் பிரேக் தரேன். அதுல என்ன சாப்பிடணும் சாப்பிட்டு. சிவனேஷ் ஓகேவா? ஓகே தான். இன்னைக்கு ரெஸ்யூம் பண்ணலாமா? கிளாஸ் ஒரே ஒரு புரியல. செஷன். இன்னும் ஒரே ஒரு செஷன். இன்னும் ஒரு செஷன் ஆஃப் 40 minutes. 1:20 பண்ணலாம். 1:20 சரி, ஓகே. 1:20 we will resume. ஓகே ஓகே. சிவனேஷ் ஓகேவா? ஷார்ப்பா Yes, 1:20. sir. நீங்க லேட் ஆனீங்கன்னா லேட் ஆயிடும். Okay. ஓகேவா? Yes. So sharp 1:20 join again. Thank you. Thank you. இன்னையோட கன்சல்டேஷன் முடிக்கணும். Okay.